பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம், ஆனால் தீர்வுகள் என்பது கிடைக்கிறதா? பாராளுமன்ற உறுப்பினர்கள் காலை இழுக்காமல் ஏதோ ஒரு வகையில் ஆதரவாக இருக்கு, ஆனால் இந்த விவகாரங்கள் பொதுவான விடயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கிறதா? எந்த பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டாலும் இவ்வளோயா திட்டம் தொடர்பாக பேசும்போது அதன் வரலாற்று பின்னணியையும் பேச வேண்டும் நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும், 60களில் தான் இலங்கையில் மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்ற ஒரு திட்டம் 60களில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். குடியேறுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை, யுத்தம் பெரிதாகிவிட்டது. அந்த மக்கள் இப்போதும் வெவ்வேறு இடங்களில் அகதிகளாக அல்லது வேறு மாவட்டங்களில் குடியேறி அல்லது வெளிநாடுகளுக்கு போய் உள்ளூர்லேயே அகதிகளாகவும் அவர்கள் உறவினர்களோடு அல்ல வேறு இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியான காலப்பகுதியில் அந்த மக்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு கூடிய நீர் வசதியை ஏற்படுத்தி தந்தீங்கள் என்றால் நாங்கள் இருப்போம். அங்கே இருக்கிற ஒரு போகம், அதாவது வருஷத்தில் ஒருக்கா நெல் விளைகிறத 2 தினம் விளையக்கூடிய மாதிரி நீர் வசதியை மேம்படுத்தி தாங்கும். அதே மாதிரி இந்த உப குடும்பங்களுக்கு காணிகளை வயற்காணிகளை தாங்குவதுதான் கேள்வி. அவையில் செய்கிற நேரத்தில் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், நாங்கள் மகாவலி தண்ணியை இங்கு கொண்டு வர முடியாது, மேலதிகமாக நீர் வழங்குறதுக்கு மகாவலி தண்ணியை கொண்டு வர முடியாது, இந்த பிரதேசத்துக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் 1960ஆம் ஆண்டு அளவுல இந்த மகாவலி திட்டம் வரையப்படைக்க மாஸ்டர் பிளான் செய்கிற நேரம் சிலர் நினைக்கிறார்கள் மகாவலி தண்ணியை கொண்டு வரதுக்கு இவர்கள் எதிர்க்கிறார்கள். இது ஒரு உலர் வலயம், எங்களுக்கு தண்ணி தேவைதானே, ஏன் மகாவலி தண்ணி வர நல்லந்தானே. நில அபகரிப்புக்காக மகாவலி பெயரை பயன்படுத்தின வழியாக அங்கே தண்ணி வராதுன்னு அவர்களே சொல்லுறார். வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக இந்த கிராமங்கள் எல்லாம் வனமாக பிரகடனப்படுத்தப்படும். நாங்கள் ஒவ்வொரு மாசமும் நடக்கிற இந்த எங்கட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் அந்த மக்களை முதல் குடியேறுவதற்கு பிழையாக பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த வனங்களை வனவள திணைக்களம் மக்களுக்கு மீண்டும் கொடுக்கணும். ஏனென்றால் அந்த 1700 ஹெக்டேரையும் டெவலப் பண்றதுன்ற நோக்கம் அங்கே இருக்கிற உப குடும்பங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். அதனுடைய அது கொடுக்க முடியாமல் இருக்கும்ன்றதை அவர்கள் அங்கே சொன்னார்கள். ஆனால் வெளியிலிருந்து சிங்கள மக்களை கொண்டு வர மாட்டோம் என்றதையும் சொன்னார்கள். நீங்கள் 2 சதுர கிலோமீட்டருக்கு ஒரு யானை நிற்குதுன்ற மாதிரியும் சொல்லலாம். இது எங்க கூடன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டம் நடைபெற்ற பிரதேசங்கள்ல தான் இந்த யானை டென்சிட்டி பாப்புலேஷன் கூட. இந்த யானை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கான அடர்த்தி கூட. வனவள திணைக்களம் மாதிரி வனவிலங்கு திணைக்களம் அவர்கள் சொல்லுவார்கள், இல்லை நீங்கள் எங்கட அனுமதி இல்லாமல் அந்த பாதை சைட் துப்புரவாக்க முடியாது, இது நான் கொழும்புல அனுமதி எடுக்கணும்னு மன்னர் அதிகாரி சொல்றேன். என்னன்னு சொன்னால் இது இந்த சரணாலயம் தேசிய பூங்காவால வந்தது பெரிய பிரச்சனை.